அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கஜலக்ஷ்மிக்கு போடக்கூடிய எலிஃபண்ட் வந்து எப்படி கலரிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த யானை பகுதியோட பென்சில் ஸ்கெட்ச் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப் சர்ச்சில் கஜலக்ஷ்மி எலிஃபண்ட் Ntamil Arts அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் ப்ளஸ் கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாங்க. அந்த யானைக்கு ஒயிட் கலர் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் கோல்டன் ஏரியா ஜுவல்ஸ் ஏரியா எல்லாத்துக்கும் நான் குரோம் எல்லோ பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே இருக்க அந்த லீஃப் ஏரியாவுக்கு வந்து லீஃப் க்ரீனில் வந்து நான் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த மேலே இருக்க துண்டு பகுதியில் வந்து உள் பக்கம் வந்து ஃபுல்லாக நான் ரெட் கலரில் வந்து அதாவது ஸ்கேர்லெட் ரெட் எடுத்து நான் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து ஷேடிங்ஸ் கொடுத்து நம்ம கிளாத் எஃபெக்ட் காட்டலாம். இப்போ அந்த பேஸ் கலர் காயறதுக்கு நல்லா டைம் கொடுத்துக்கலாம். காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். ஷேடிங்க்கு வந்து நான் அந்த யானை பகுதிக்கு வந்து போர்ஷியன் ப்ளூ எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரியாக எடுத்துகிட்டு நான் ஷேடிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதோடய எட்ஜையும் வந்து நான் மெர்ச் பண்ணிக்கிறேன். இதே போல் எலிஃபண்ட் ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் நான் இதே போலேயே அந்த லைனிங்கை வந்து அந்த ஷேடிங்ஸை வந்து நான் கொடுத்து முடிச்சுக்கிறேங்க. ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் காய விட்டதுக்கப்புறம் தான் லைனிங் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஷேடிங் வந்து இப்போது நான் எப்படி காட்டியிருக்கணும் இதே போல் வந்து டிட்டோவாக நான் அந்த எலிஃபண்ட்டோட ரிமைனிங் ப்ளூ கலர் ஷேடிங் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் சில இடத்துல வந்து நம்ம பிங்க் கலர் ஷேடிங் கொடுக்க போகிறோம். அதை தவிர்த்துட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் மட்டும் வந்து ப்ளூ கலர் ஷேடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க நான் எந்தெந்த இடத்துலலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம பர்ஷியன் ப்ளூலேயே கொடுத்துக்கலாம். அந்த தும்பிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேல் பகுதியில் அதே போல் அந்த காது பகுதியை நம்ம விட்டுறணும். ரிமைனிங் வந்து அந்த தந்தத்துக்கு வந்து ப்ளூ கலர்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பிங்க் கலர் எங்கெல்லாம் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் பிங்க் கலர், தும்பிக்கை கூட கீழ்ப்பகுதி, வாயோட உள்பகுதி, அப்புறம் அந்த காது பகுதி, அப்புறம் யானையோட கீழ் வயிற்று பகுதியில் இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிங்க்கு தான் வந்து தண்ணியில் கலந்துட்டு நான் அந்த ஷேடிங்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இதே போல் ஷேடிங்ஸை வந்து கொடுத்துக்கலாம். அந்த வயிறோட கீழ்ப்பகுதி இந்த 3 இடத்துலையும் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கணும். பிங்க் கலர் கொடுத்துட்டு அதுவும் வந்து நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த தாடையோட கீழ்ப்பகுதியில் வந்து ப்ளூ கலர் தான் வரணும். இப்போ அவங்க முதுகில் இருக்கக்கூடிய 2 முத்துச்சாரம் கொத்து மாதிரி தொங்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு கொத்துக்கு வந்து பிங்க்கும் இன்னொரு கொத்துக்கு வந்து ப்ளூவும் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம ஃபைனலாக ஒர்க் கொடுக்கும்போது பார்ப்போம் அது எப்படி அவுட்புட் வருதுன்னு. இப்போது அந்த பிங்க் ஏரியாவுக்குலாம் வந்து நான் லைனிங் கொடுத்துக்கிறேன். லைனிங் கொடுக்கறதுக்கு வந்து 000 ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஷேடிங்க்கு வந்து நான் நம்பர் 2 ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிக்சரில் போட்டுட்ருக்கேங்கிறதுனால ரொம்ப பெரிய ப்ரஷ் தேவைப்படாது. சின்ன அளவு ஏரியாவில் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துருந்தா போதும். ஸோ நான் வந்து நம்பர் 2 ப்ரஷில் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துட்ருக்கேன். லைனிங் வந்து 000 ப்ரஷில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2லேயே தான் லைனிங் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு இந்த ப்ரஷ் வந்து 2லேயே மற்ற எல்லா ப்ரஷ்ஷை விட என்கிட்ட இருக்க இந்த ஒரு ப்ரஷ் 2 வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு ப்ரஷ்ஷில் வந்து 000 ப்ரஷ் அளவுக்கு எனக்கு எல்லா ஒர்க்குக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் வந்து நம்பர் 2ல் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குறப்ப வந்து 000ல் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ லைனிங் கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் நம்ம ப்ளூ லைனிங் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுக்கலாம். அது கொடுத்தப்பவே நமக்கு அவுட்புட் வந்து செம்மையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதோட அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர் காம்பினேஷன்ஸு. அப்புறம் அது கூடயே அந்த ரெட்டு க்ரீன் எல்லாமே விங்கிலாகி காட்டுறது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். எலிஃபண்ட்டோட எல்லா பகுதிக்கும் நம்ம அந்த ப்ளூவை கொடுத்து லைனிங் கொடுத்துட்டு இப்போ ஜுவல்ஸ் ஏரியாக்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸ் ஏரியா வந்து நம்ம வந்து ஒரிஜினலாக ஒர்க் போர்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம வந்து மக்கோர்க்கில் கொடுத்துட்டு கோல்டு ஃபாயில் கூட கொடுத்துடலாம். அந்த இப்போ நான் கொடுத்துருக்க வரைக்கும் கலரிங் மட்டும் கொடுத்துருந்தாலே போதும். நம்ம இப்போது ஃபுல்லாக கலரிங்கில் பண்ணுறதுனால அப்படி இல்லை மக்கோர்க்கில் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன போர்டில் போடுறோம் அப்படின்னாலும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது போலவே நம்ம ஃபுல்லாக கலரிங்லேயே முடிச்சுக்கலாம். அதுவும் நமக்கு ஃபினிஷிங்காக லுக்கு நல்லா தான் தெரியும். ஸோ நம்ம அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பெரிய போர்டெலாம் போடுறோம் அப்படின்னா மக்கோர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம அதில் மக்கோர்க் பண்ணிவிட்டு கோல்டு ஃபாயில் ஒட்டிட்டு ரிமைனிங் ஸ்பேஸை வந்து நம்ம கலரிங்கில் காமிச்சிக்கலாம். இப்போ போடுற இடம்லாம் வந்து கோல்டு ஃபாயில் ஏரியாவாக இருக்கும். அந்த முத்து பகுதியெலாம் கலரிங்கில் தான் காட்டணும். ஜஸ்ட்டு லைன் கொடுத்துட்டு நான் அதை வந்து கிராஸ் செக்குடு மாதிரி ஆக்கியிருக்கேன். அதுதான் வந்து அந்த முத்துச்சார கொத்து மாதிரி 2 பிங்க் கலரில் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று காட்டியிருக்கேன். அப்புறம் அவங்க தலையில் இருக்கிற அந்த கிரீடம் மாதிரி ஒரு பகுதி. இப்போது நம்ம அந்த துண்டு பகுதிக்கு வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம்.
அந்த துண்டு பகுதிக்கு உள்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம லைனிங் கொடுத்துட்ருக்க அதே கிரிம்சன் ரெட்டில் தான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த கிளாத் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து புதுசாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பற்றி கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபீட்பேக் செக்ஷன்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ அந்த ஜுவல்ஸ் ஏரியா எல்லாத்துக்கும் நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கிறது அந்த லீஃப் ஏரியாவும் அந்த கிளாத் ஏரியாவும் தான் இருக்குது. அப்புறம் கண் இருக்குது, யானையோட அந்த கண் பகுதி இருக்குது. இப்போது வந்து நம்ம அந்த லீஃப் பகுதிக்கு வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாத்துக்கு வந்து ஜஸ்ட்டு ஷேடிங் கொடுத்துடலாம் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கம்லாம் காமிச்சிக்கலாம். கொடுத்துட்டு அதையும் மெர்ச் பண்ணிக்கலாம். மெர்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லீஃப் ஏரியா கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் போஸ்டர் க்ரீன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷேடிங் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து மெர்ச் பண்ணிக்கலாம். அதோட எட்ஜஸ்லாம் வந்து மெர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைனிங் கொடுக்கலாம். லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டார்க் க்ரீன் அப்படின்னு இருக்கும். அந்த டார்க் க்ரீனில் வந்து லைனிங் கொடுக்குறேன். லைட்டாக நம்ம வந்து இன்னும் எடுப்பாக தெரியணும் அப்படின்னா அது கூட லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பெர்ஷியன் ப்ளூலேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து அந்த லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த லீஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கிளாத்துக்கு அந்த யானை மேலே இருக்கக்கூடிய கிளாத்துக்கு வந்து டிசைன் பண்ணணும். கண் பகுதி போடணும். இப்போ கண் பகுதி போட்டுக்கலாங்க. கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலரில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் பிளாக் எடுத்து எங்கெல்லாம் வரணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப சின்ன கண்ணுங்கிறதுனால ரொம்ப பெரிய ஒர்க்லாம் எதுவும் இருக்காது. சிம்பிளாக கொடுத்துருந்தாலே போதும். சென்டரில் வந்து நான் லைட்டாக எல்லோ வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு பிளாக் டாட் வச்சுக்கலாம். அப்புறம் வெளியே வந்து அந்த ஐப்ரோ ஏரியாவில் கொஞ்சம் வெளியே வந்துச்சு. அதை வந்து நான் லைட்டாக ஒயிட் வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து கண் வந்து ஃபினிஷ் ஆகிடும். தும்பிக்கையோட அந்த கீழ்ப்பகுதிக்கு வந்து சுருக்கம் காட்டுற மாதிரி அந்த ஸ்பெஷல் பிங்க்கில் வந்து லைன் கொடுத்துக்கிறேன். லைன் கொடுத்துட்டு இப்போது வந்து நம்ம அந்த கிளாத்துக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கிளாத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன ஜஸ்ட்டு சிம்பிளாக கொடுக்குற மாதிரி ஒரு செக்குடு மட்டும் கிராஸ் செக்குடு வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த சென்டர் ஏரியாலலாம் வந்து சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். நமக்கு வந்து அது ஒரு பட்டு துணி மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நமக்கு முடிச்சாச்சு. எல்லா ஒர்க்கும் போட்டாச்சு. நம்மளோட எலிஃபேண்ட் வந்து கஜலக்ஷ்மிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பென்சில் ஸ்கெட்சிலே நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அது போல் நம்ம வந்து இன்னொரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். போன பதிவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் ஸ்பெஷலாக ஃபீட்பேக் கேட்டிருந்தேங்க. நம்ம சேனலில் போட்டுட்ருக்க வீடியோஸ் பற்றி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்காக வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய கருத்து கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தாங்க ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த பகுதியில் தொடர்ந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.